ஆசிரியர்களுக்கும் நண்பு நண்பர்களுக்கும் முதலில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் சொன்ன பிரகாரம் ஒரு மாணவனாக அவன் வாழ்க்கையை எவ்வாறு கொண்டு போக வேண்டும் என்ற தலைப்பில் சில விடயங்களை உங்களுக்கு முன்னால கூற ஆசைப்படுகிறேன். முதலாவது, இன்று நாம் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த பெயாமத்தை வழிபாடு. இன்று நாம் இஸ்லாம் சொன்ன பிரகாரம் எல்லோரு பாடல்கள் இசை இல்லாமல் பெயாமத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆனால் இன்று நடக்கின்ற பெயாமத்தை பாடல்கள் தான் இன்று நடக்கிறது. ஆரம்பத்தில் இஸ்லாம் சொல்ல பிரகாரம் குர்ஆனை ஓதி ஆரம்பிப்பார்கள். ஆனால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஆடலும் பாடலும் கூத்தும் கும்மாளம் என்றால் இன்றைய விழாவில் நடக்கிறது. அதைத்தான் மாணவர்கள் ஆசிரியர்கள் சந்தோஷமாக கைத்தட்டி வரவேற்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? இவ்வாறு இந்த ஆடலும் பாடலும் வருவதற்கான காரணம் என்னவென்றால் இந்த சினிமா படத்தின் பக்கம் மாணவர்கள் செல்வதற்கான காரணம். முதலில் இந்த சினிமா பார்ப்பதால் என்ன பிரயோசனம் இருக்குது என்று பார்த்தோம்னா அதிலிருந்து ஒரு பிரயோசனமே இல்லை. வெறுமனே நேரம் தான் வீணாகிறது என்று கூறினால் சிலர்கள் வருவார்கள். இல்லை, அந்த படம் பார்ப்பதால நிறைய நன்மை இருக்குது என்று சொல்லுவாங்க. அவங்க சொல்ற நன்மைகள்ல சில முக்கியமாக சொல்றதா அவங்க சொல்றாங்க, ஆங்கில படம் பார்க்கிறதால ஆங்கில அறிவை கூட்டி கொள்ளலாமா, அதே மாதிரி படம் பார்க்கிறதால புராதன கதைகளை பத்தி தெரிஞ்சு கொள்ளலாமா, அதே மாதிரி இது படிப்புல ஆர்வத்தை கூட்டலாமா, ஏண்டா இப்ப வர படம் எல்லாம் மோட்டிவேஷன் சம்பந்தமா வருதான், அதே மாதிரி சட்ட திட்டங்களை தெரிந்து கொள்ளலாமா, இவ்வாறு பல்வேறு கருத்துக்களை தான் முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் சில உறுப்புறம் இருக்கட்டும். நானும் கூற விரும்புகின்றேன். எவ்வாறு என்றால் ஒரு குப்பை மேடு இருக்கு. அந்த குப்பை மேடு எவ்வாறு என்றால் இரண்டு உடல்கள் அருவருப்பான காட்சிகள் மனம் ஜலம் எல்லாம் நிறைந்த ஒரு குப்பை மேடு. அந்த குப்பை மேட்டில ஒரு சகல்ல ஒரு சுத்தமான தரமான விலங்குகிற சாப்பாடு இருக்கு. அந்த அருவருப்பான இடத்துல குப்பை மேட்டில் இருக்கு அந்த சுத்தமான தரமான அந்த பிரியாணி சாப்பாடை நாங்கள் அந்த இடத்துல சாப்பிடுவோம். இல்லை, நான் ஏன் சாப்பிட மாட்டோம்? அந்த இடம் சரியில்லை, அது அருவருப்பான இடம் என்பதால அதை சாப்பிட மறுக்கிறோம். அதே போலதான் இன்றைய சினிமா படங்கள் அதில் காட்டுகின்ற 90% விடயங்கள் எப்படி என்றால் இந்த கொள்ளையும் சூதாட்டமும் இஸ்லாம் தடை செய்த பல்வேறு நிகழ்வுகள் தான் இருக்குது. அதில் சொல்வது வேண்டும் என்றால் 10% வேண்டும் என்றால் நல்லது இருக்கலாம். நாம் இந்த 90% கெட்டதில் இருந்து வெறுமனே 10% நல்லது நாங்கள் எவ்வாறு பெற்றுக் கொள்வோம்? சும்மா உதாரணத்துக்கு ஒரு ஆசிரியர் 100% நல்லது சொன்னாலே அதுல இருந்து 50-60% உள்வாங்கல் எங்களுக்கு 90% கெட்டது சொல்ற ஒன்றுல இருந்து அந்த 90% கெட்டது சொல்ற ஒன்றுல இருந்து வெறுமனே அந்த 10% இதை எவ்வாறு உள்வாங்குவோம்? அது எப்படி என்றால் அந்த குப்பை மேட்டில் உள்ள சமன் சாப்பாடை சாப்பிட மறுக்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஃபுல்லா அதுல எங்களுக்கு பார்க்க விளங்குறது கெட்டது தான். அதுல சிலர் மட்டும் நல்லதை காட்டிடுறாங்க. இந்த சினிமாவில் இருந்தாங்க ஒதுங்குவோம். இந்த சினிமாவில் இருந்து இந்தியாவில் ஒதுங்குவோம். அந்த சினிமாவில இருந்து ஊடுருவி வருகின்ற இன்னொரு கலாச்சாரம் தான் இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம். அதே மாதிரி காசில் சார் அடிக்கடி சொல்லுவாரு, இந்த பிறந்த நாள் கொண்டாடாதீங்க, அதற்கு சிலருக்கு பணத்தை கொண்டுவாங்க, ஒரு சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்போம் என்று சொல்லுவாரு. அந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் எப்படி என்றால் இஸ்லாம் சொல்லுது, பிரமத கலாச்சாரத்தை யார் பின்பற்றுவாரோ அவரை சார்ந்தவர் என்று இஸ்லாம் சொல்லுது. அதே மாதிரி நாங்கள் அந்த சிந்தனை ரீதியாக எடுத்துட்டாங்களா அந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் எவ்வாறு சரி? உதாரணமா ஒருவர் 30 வருடம் தான் வாழ்வார் என்று இருந்தால் அவருக்கு ஒவ்வொரு பிறந்த நாட்கள் வரும்போது ஒவ்வொரு வருடங்கள் குறைந்து கொண்டு தான் செல்கிறது. மாறாக அந்த வருடங்கள் அதிகரிக்கவில்லை. எனவே ஒரு 30 வருடம் வாழ்வார் என்றால் ஒவ்வொரு பிறந்த நாட்கள் வரும்போது குறைந்து செல்லும் போது அவருடைய வாழ்க்கை வட்டத்துல ஒருவிட குறைந்து என்றானே அது கவலைக்குரிய விட என்றானே இன்னும் கொஞ்சம் வாழ்வம் தான் நாங்கள் இந்த உலகத்துல வாழ போறோம், இரவின் பக்கம் தானே மீள வேண்டும். இவ்வாறு இருக்கின்ற ஏன் நாம் இந்த பிறந்த நாள் விழாக்களை கொண்டாடுகிறோம். அதுக்கு அடுத்த தான். எனவே இந்த விழாக்கள் இருந்து நாம் இஸ்லாம் தடை செய்த இந்த விழாக்கள் இருந்தும் பாதுகாப்போம். இறுதியாக எனக்கு இந்த கல்லூரியானது, இந்த கல்லூரியில் இருந்து நாங்கள் வெறுமனே படிப்பை மட்டும் பெற்றுக்கொண்டு செல்லவில்லை. இந்த கல்லூரியானது எங்களுக்கு இஸ்லாமிய ஒழுக்க விதிகளை கற்றுத்தந்தது. அதிலும் எப்படி என்றால் இஸ்லாம் தடை செய்த எந்த நிகழ்வும் கல்லூரியில இடம்பெறக்கூடாது என்று எங்களுக்கு சட்டத்தை போட்டது. அது மட்டுமல்லாமல் இன்றைய காலம் எப்படி என்றால் பணம் என பண ஆசை பிடித்திருக்கும் இந்த காலகட்டத்தில் எங்களை இந்த கல்வி நிறுவனமாக எப்படி என்றால் இலவசமாக குர்ஆன் மரணம் செய்யக்கூடிய இபுன் கிளாஸ் ஏற்படுத்தி தந்துச்சு. அதே மாதிரி மார்க்க சட்டத்திட்டங்களை படிக்கக்கூடிய தர்மியா கிளாஸ்
நடந்துச்சு. இவ்வாறு எங்களுக்காக பல்வேறு சேவைகள் செஞ்சு தந்த இக்கல்லூரியை விட்டு பிரிய போகிறோம். இக்கல்லூரியை விட்டு பிரிகிற போது மனமோ